எப்போதுமே மூத்த வீரர்களை மட்டும் நம்பி களமிறங்கிய சிஎஸ்கே இம்முறை அதனால் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. அஜிங்கிய ரஹானே வந்தார், அபாரமாக செயல்பட்டார். உத்தாப்பா வந்தார், சிறப்பாக செயல்பட்டார் என்பதற்காக இம்முறை ஏலத்தில் விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, ரவிச்சந்திரன் அஸ்வின் என வீரர்களை வாங்கி குவித்தனர். ஆனால் இம்முறை சீனியர்கள் யாரும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. குறிப்பாக ஏலத்தில் வாங்கப்பட்ட யாரும் ஒரு போட்டியில் கூட அபாரமாக செயல்படவில்லை. இதனால் எப்போதும் சீனியர்களை நம்பும் சிஎஸ்கே இம்முறை அந்த முடிவில் இருந்து பின்வாங்கி இளம் வீரர்களை அணிக்குள் கொண்டுவரும் வேலையே துவங்கியுள்ளது. ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், டிவோல்ட் பிரேவிஸ், நூர் அகமது என இளம் வீரர்கள் அதிகம் இடம்பெற ஆரம்பித்துள்ளனர். இருப்பினும் தோனிக்கு மாற்றான சரியான விக்கெட் கீப்பர் அணியில் இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்நிலையில் தோனிக்கு மாற்றாக ராஜஸ்தானை சேர்ந்த 19 வயது விக்கெட் கீப்பரை அணிக்குள் கொண்டு வந்துள்ளனர். ராஜஸ்தானை சேர்ந்த 19 வயது விக்கெட் கீப்பர் பேட்டர் கார்த்திக் சர்மாவை அணிக்குள் கொண்டுவர சிஎஸ்கே முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் 18வது சீசன் துவங்கியபோது ஆர்சிபி பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு ஆர்சிபி பாலர்களுக்கு எதிராக தொடர்ந்து பெரிய ஷாட்களை ஆடினார். ஆர்சிபியில் யாருக்காவது காயம் ஏற்பட்டால் இவரை அணிக்குள் கொண்டுவர அந்த அணி நிர்வாகம் முடிவு செய்திருந்த நிலையில் தற்போது சிஎஸ்கே அவரை அணிக்குள் கொண்டுவர முடிவு செய்துள்ளது. அதிரடி பேட்டிங். கடந்த விஜய் ஹசாரே டிராபி தொடரில் கார்த்திக் சர்மா தொடர்ந்து அபாரமாக விளையாடி 26 சிக்சர்களை விளாசினார். அத்தொடரில் இதுதான் அதிகபட்ச சிக்சர்களாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து ரஞ்சி கோப்பை தொடரில் வாய்ப்பு கிடைத்த நிலையில் அதில் முதல் போட்டியிலேயே 115 பந்துகளில் 11 பவுண்டரி, 6 சிக்சர்கள் உட்பட 113 ரன்களை குவித்து அசத்தினார். தோனி நிலைமை. தோனி நடப்பு சீசனில் கடைசி சில போட்டிகளில் விளையாட மாட்டார் என தகவல் வெளியாகியுள்ளது. அப்போது சிவம் துபே கேப்டனாக இருப்பார் என்றும் மாற்று விக்கெட் கீப்பர் தேவைப்பட்டதால்தான் கார்த்திக் சர்மாவை அணிக்குள் கொண்டு வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.